மாநில உரிமையை காக்க வலியுறுத்தி திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், இந்த போராட்டத்தில் என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்துறாங்க, விவரங்கள் என்ன? அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டினை ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. மாநில உரிமையை இந்த அடிப்படையில் தான் மாநில உரிமையை காப்போம், கல்வி உரிமையை மீட்போம் என்ற வகையில் தற்போது திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. திராவிட விடுதலை கழகத்தின் மாநில தலைவர் கொளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கொளத்தூர் மணி தலைமையில் பங்கேற்றிருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்தவர்கள் கருப்பு உடை அணிந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காகவே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசிற்கு ஒதுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுக்காமல் மறுத்து வருகிறது. எனவே இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். அதே போல பாஜக ஆளாத மாநிலங்களில் கல்வியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்றிய அரசு ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கையை கையெழுத்து வருகிறது என்ற வகையில் அவர்கள் தற்போது ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் தான் தற்போது கொளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொளத்தூர் மணி அவர்கள் பேசும் பொழுது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்து வருகிறது. எனவே இந்த ஒன்றிய அரசானது உடனடியாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய அந்த கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை வைத்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.